குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம். நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி க்ரோனோலாஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். க்ரோனோலாஜி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. லோவர் பேலியோலித்திக் பீரியட் வந்து அரௌண்ட் 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. திஸ் கல்ச்சர் கண்டினியூ அப் டு 60,000 இயர்ஸ் எகோ. ஸோ 60,000 இயரோட இது கம்ப்ளீட் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு எவிடன்ஸ் ஆஃப் இமிடியேட் ancestor ஆஃப் ஹோமோ சாப்பியன்ஸ், அதாவது ஹோமியன் எரெக்டஸ் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் உள்ள ancestor யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோ சாப்பியன்ஸ் ஃபாசில் வந்து ஃபவுண்ட் இன் ரேர். ஸோ இந்த ஃபாசில் அவ்வளோவா நம்ம இந்தியாவில் கிடைக்கல. தேர் இஸ் எ ரிப்போர்ட் ஆஃப் எ ஃபாசில் ஃப்ராக்மெண்ட் டிஸ்கவர்ட் பை ராபர்ட் ஃப்ரூஸ்புட்டி ஃப்ரம் அதிரபக்கம். இட்ஸ் whereabouts are not known now. The only well-known hominin fossil of India was found at, ஸோ well-known hominin fossil நல்லா தெரிஞ்ச நம்மளுக்கு hominin fossil எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா at Athanora near Hoshangabad in மத்திய பிரதேஷ். The cranium is named Narmada human. அதோடைய ஸ்கல்க்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா நர்மதா ஹியூமன். ஏன்னா அந்த மத்திய பிரதேஷில் இருக்கிறது இல்லையா நர்மதா ரிவர், அதுக்கிட்ட தான் கிடச்சிருக்கு. அப்பார்ட்லி ப்ரிசர்வ் ஹோமன் ஸ்கல் கேப் வாஸ் ஃபவுண்ட் இன் பேசல் காங்க்ளோமேட்டர் டெபாசிட் இன் 1982. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் கன்சிடர்ட் டு represent தி ஆக்கிக் ஹோமோ சாப்பியன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இட் இஸ் ஒன்லி எக்ஸிஸ்டிங் ஃபாசில் ஃபைண்ட் ஆஃப் ஹியூமன் ancestors இன் இந்தியா. இந்த ஏரியாவில் கிடச்ச இந்த ஆன்சிஸ்டரோடைய ஃபாசில் தான் இந்தியாவில் கிடச்ச ஒரே எக்ஸிஸ்டிங் ஃபாசில். ஓகேவா. நெக்ஸ்ட் அனிமல் ஃபாசில்ஸ் are found useful to understand the paleo-environmental context in which people lived. In the Narmada Valley, animal fossils of Elaphas namadicus, நர்மதா வேலியில் கிடைக்கிற Elaphas namadicus, அதாவது அது எப்படி இருக்கும் பார்த்தோம்னா இந்த இருக்குது பாருங்கள், ஜியான் டாஸ்க், இந்த மாதிரி டாஸ்க் நிறைய பெரிய ஒரு தந்தத்தோடு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டிகோடன் கணேசா, இந்த இருக்குது பாருங்கள், போஸ் நெமாடிகஸ், இக்கோஸ் நெமாடிகஸ், இது எல்லாமே have been recovered, அந்த இடத்துல கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டீத் ஆஃப் இக்கோஸ், எவிடன்ஸ் ஆஃப் வாட்டர் பஃபலோ அண்ட் நிலகை as well as 17 animal hoof prints have been uncovered at அத்திரம்பாக்கம். கவர்ட் ஆகாமே அத்திரம்பாக்கத்துக்குள்ள கிடச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா they suggest an open wet landscape near the Chennai region in the prehistoric period. நெக்ஸ்ட் இஸ் வே ஆஃப் லைஃப். எந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா the people of lower paleolithic culture hunted animals and gathered roots, nuts and fruits. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். they also fed on the flesh, bones of animals killed by predators etc. அவங்க எந்த மாதிரி இடத்துல இருக்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா they lived in open air, river valleys, caves, rock shelters, as we seen in Bhimbetka in மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து குடியம் நியர் சென்னை. The prehistoric human ancestors who belonged to the species of Homo erectus did not have a complex language culture. So Homo erectus belong to the species of Homo erectus, அந்த ancestors வந்து அந்த அளவுக்கு இப்போ நம்மள்ட்ட இருக்க பல லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட அந்த மாதிரி லாங்குவேஜ் கிடையாது. லைக் அஸ் ஹோமோ சாபியன்ஸ் தே யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் ஃபியூ வேர்ட்ஸ். அவங்களுடைய வேர்டை வந்து சில வார்த்தைகளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க தன்னுடைய ஃபீலிங்ஸை, இல்லையா சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் இன்டெலிஜென்ட் இனஃப் டு செலக்ட் ஸ்டோன்ஸ் அஸ் ரோ மெட்டீரியல்ஸ் அண்ட் யூஸ் தி அம்பர் ஸ்டோன்ஸ் டு கேர்ஃபுல்லி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹோமோ எரெக்டஸ் ஆர் வெரி cognable, that means very intelligent. Next, middle paleolithic culture. After about 4 lakh years BP, changes took place in lithic technology. So this is very differentiate எப்படி பண்ணலாம். paleolithic, lower paleolithic, middle paleolithic culture பார்த்தோம்னா lithic technology. lithic means stone. ஸோ அவங்களோட ஸ்டோன் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக, வெப்பன்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஸ்டோனால் செஞ்சுருப்பாங்க. த ஸ்பீசிஸ் ஆஃப் ஹோமோ எரெக்டஸ் எக்ஸிஸ்ட் இன் திஸ் பீரியட். சம் ஆஃப் தி மிடில் பேலியோலித்திக் டூல்ஸ் ஆர் attributed to behavioral modernity. So they are now turns to modern age. Okay, anatomically modern humans are said to be emerged around 3 lakh years ago. In India, the middle paleolithic phase was first identified by S.T. Sankalia. மிடில் பேலியோலித்திக் ஃபேஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணவர் எஸ்டி சங்காலியா ஆன் தி பராவாரா ரிவர் அட் நெவாசா. ஆஃப்டர் திஸ் டிஸ்கவரி செவரல்
After this discovery, several sites of this period have been identified. Recently, the Middle Paleolithic of Athrambakam is stated to be around 3.85 to 1.72 lakh years. Indian Middle Paleolithic probably may be as old as the African Middle Paleolithic culture. ஸோ இந்தியனில் நடந்த அதே பேலோலித்திக் பீரியடில் தான் ஆஃப்ரிக்காலேயும் அதே டயத்தில் அதே பேலோலித்திக் கல்ச்சர் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டூல் டைப்ஸ். The tool types of the Middle Paleolithic Paleolithic period are enclaves, cleavers, choppers, chopping tools, scrubbers, borers and points. Flake industry was predominant in the Middle Paleolithic periods, such as scrubbers, points and borers were made. Scrubbers were used for wooden skin working. Chronology. This is very important. The Middle Paleolithic culture is dated between 385 to 4000 BCE, while the African Middle Stone Age is associated with the Homo sapiens. It is associated with Neanderthals in Europe. So different areas, different continents, different types of ancestors of humans are found. No hominian fossil bones of these species have been found in India. இந்தியாவில் அந்த மாதிரி எந்த ஹோமின் ஃபாசிலும் கிடைக்கல. மிடில் பேலோலித்திக் கல்ச்சரோட பிலாங் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன். எங்கெங்கே இந்த மிடில் பேலோலித்திக் சைட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா நியர் தி ரிவர் சிஸ்டம், தட் இஸ் நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா அண்ட் அதர் ரிவர் வேலிஸ். Next one is ways of life and main characteristics. The Middle Paleolithic people occupied open air, same as the Lower Paleolithic people enjoyed. Same open air cave and rock shelter sites. They were hunter-gatherers. The main features of the Indian Middle Paleolithic period include the tools become smaller. Already I told that the tools are small in size. The decrease in the use of hand axes in relation to other tools, use of core preparation technique in stone tool, and use of chat, chesper, chalcedony and gorgeous raw materials. Next one is upper Chalcolithic culture. The cultural phase that followed the Middle Age called Upper Paleolithic. This period is marked by innovation, tool technology and increased cognitive capability of humans. இப்போ இவங்களுடைய மூளை வளர்ச்சி இன்னும் அதிகமாகிடுச்சு, ப்ளஸ் அவங்களுடைய டூல்ஸ்லேயும் டெக்னாலஜி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. The modern humans who first evolved in sub-Saharan Africa sometime before 3 lakh years ago migrated to and occupied various parts of Asia around 60,000 years ago. They probably replaced the earlier population. There is a possibility that this new group was responsible for the Upper Paleolithic culture of India. So in the group, the Upper Paleolithic culture establishments. Here the modern humans who first evolved in sub-Saharan Africa, they are now migrated to and occupied various parts of Asia. Lithic tools and industries. The lithic industry of Upper Paleolithic period is based on blade and bone tool technologies. Microliths, tiny stone tools were introduced in the Upper Paleolithic period. பார்த்துக்கோங்க, இந்த மைக்ரோலித்திஸ் வந்து அப்பர் பேலியோலித்திக் பீரியடில் தான் இன்ட்ரோடியூஸ்ட் ஆகிருக்கு. These tools were made using different varieties of silica rich raw materials. Bone tools and faunal remains have been found in Karnal caves in Andhra Pradesh. Bone tools and faunal remains have been found in Karnal caves in Andhra Pradesh, which belongs to Upper Paleolithic period. Okay. Next, chronology. Upper Paleolithic culture is represented in India at several sites. A time bracket of 10,000 years to 10,000 years BP is suggested for this period. Distribution. These people also like to be living as a open air phase for living. Miral Bavi in Karnataka, Karnal caves and Godavari Kani, Telangana, Bakur and Bakur, third of Sun Valley in Madhya Pradesh, and Patni in Maharashtra are some of the Upper Paleolithic sites of India.
Thank you.